நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி Redmi Note 10 Pro Max ஓட ரிவ்யூ வந்து இந்த சேனல்ல பண்ணியிருந்தோம். இப்போ Realme அவங்களோட புது ஃபோன் Realme 8 Proவை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு காம்படிஷனா இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோல நம்ம இத பத்தி தான் பார்க்க போறோம். கூடவே அங்கங்க வந்து இத வந்து நம்ம Redmi Note 10 Pro Max ஓட கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என் பேர் ஹாரிஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழ இருக்க லைக், சப்ஸ்கிரைப் கூடவே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம முதல்ல Realme 8 Proவோட டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் வந்து இந்த 8 Proவில் நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கிடையாது. ஸோ இந்த ப்ரீமியம் ஃபீல் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேர் டு லீப் லோகோ வந்து டார்க்கில் வந்து க்ளோ ஆகுது. Realme இங்கே நிறையவே ஃபேன்சியான பேரோட வந்திருக்காங்க. இந்த வேரியண்ட்டோட பேர் வந்து illuminating yellow. இப்போ வந்து ப்ளூ கலரை வந்து இங்கே இன்ஃபைனைட் ப்ளூ அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னொரு பிளாக் கலரும் இருக்குது, அதோட பேர் வந்து இன்ஃபைனைட் பிளாக். இப்போ கிரேடியன்ட் டிசைன்ஸ் வந்து நிறைய ஃபோன் கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃபோன்ஸில். ஆனாலுமே புதுசாக இங்கே ஏதாவது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பிளாஸ்டிக் பில்டாக இருக்கலாம், ஆனால் Realme 8 Pro வந்து ரொம்பவே பார்க்க நல்லா இருக்குது. இந்த சைட்ஸில் கூட கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஹேண்ட் ஃபீல்டுன்னு வரும்போது இந்த பேக் வந்து நல்லா கிரிப்பியாக இருந்துச்சு, சைட்ஸும் ஸ்லிம்மாக தான் இருந்துச்சு. ஓவராலாக இது கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பெக் ஷீட் பார்க்கும்போது எனக்கே ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme 8 Proவும் Note 10 Pro Maxுமே ரெண்டுமே ஒரே திக்னஸ் தான் இருந்துச்சு. வெயிட்டுமே இங்கே வந்து ஒரு 15 கிராம்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பயஸ்டுன்னு கூப்பிடலாம், பெய்டுன்னு கூப்பிடலாம், என்ன வேணால் கூப்பிட்டுக்கோங்க. ஆனால் வந்து Realme 8 Pro வந்து கையில் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் உண்மை. இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளே தான். இது அவ்வளோவா நல்லா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 6.4 inch Full HD Plus பேனல். இது சூப்பர் AMOLED. பிரைட்னஸ் நல்லா இருந்துச்சு, கலர்ஸும் விவிடாக இருந்துச்சு, பிளாக்ஸும் டீப்பாக இருக்குது. டிசி டிம்மிங் கொடுத்துருக்கிறதுனால லோ லைட் சுச்சுவேஷனில் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இங்கே நீங்கள் Amazon Prime வீடியோவில் Full HD வீடியோஸும் பார்க்கலாம். ஸோ வைட் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் Note 10 Pro Max ஒரு பெரிய சூப்பர் AMOLED பேனலோடு வருது. கூடவே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே Realme அவங்களோட பழைய 7 Proவில் இருக்கிற அதே பேனல் யூஸ் பண்ணது வந்து அவ்வளோவா வந்து புத்திசாலித்தனமாக எனக்கு தெரியலை. ப்ராசஸரும் வரும்போதும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே 720G வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மர் தான் கண்டிப்பாக. ஆனால் வந்து இப்போ காம்படிஷனில் இருக்க எல்லா ஃபோன்ஸுமே 732Gக்கு வந்து போகும்போது Realme 8 Pro இன்னுமே பழைய ப்ராசஸரில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது Realme UI வந்து நல்லா தான் ரன் பண்ணுச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு 60 Hz பேனல் அப்புறம் 720Gயை வந்து ஒரு 120 Hz பேனல் 732Gயோட கம்பேர் பண்ண முடியாது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மூத் ஸ்க்ரோலிங்கை வந்து Realme Labs மூலமாக எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே கண்டிப்பாக யூஐயில் வந்து ஒரு ஸ்பீட் பூஸ்ட் கொடுக்குது. இன்ஃபேக்ட் இந்த 180 Hz டச் ரெஸ்பான்ஸ் ரேட் நல்லா இருந்துச்சு. பெட்டரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இங்கே கொடுக்குது. ஆனால் இப்போ காம்படிஷன் இங்கே என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 10 Pro Max வந்து கண்டிப்பாக கால் ஆஃப் டியூட்டியில் வந்து கொஞ்சம் லெஸரான ஃப்ரேம் ட்ராப்ஸ் அப்புறம் ஸ்மூத்தரான கேம் பிளே வந்து கொடுத்துச்சு. இங்கே Realme 8 Pro ஒரு விஷயத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. கூடவே 6 இல்லாட்டி 8 gigs ஆஃப் LPDDR4X RAM இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டெடிகேட்டடான மைக்ரோ SD ஸ்லாட்டும் வந்து 2 டூவல் ஸ்லிம் ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே போன வருஷத்துக்கு சிமிலராக தான் இருக்குது. இங்கே ஒரு 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனால் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக போன வருஷத்தை விட கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும். இங்கே 65 வாட்ஸில் இருந்து 50 வாட்ஸ்க்கு இவங்க போயிருக்காங்க. போன வருஷம் 7 Pro வந்து 0 to 100 வெறும் 34 மினிட்ஸில் பண்ணும். ஆனால் இந்த வாட்டி இது வந்து 47 நிமிஷம் எடுக்குது. இங்கே Realme இன்னுமே அந்த 65 வாட் சார்ஜரை வந்து பாக்ஸோட கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ Note 10 Pro Maxோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 520 mAh எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டி கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனாலும் இந்த Realme 8 Pro உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எக்ஸ்ட்ராவாக வந்து ஸ்லோவரான சார்ஜிங் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் நைட் வந்து சார்ஜிங்க்கு ப்ளக்இன் பண்ணுறீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி ஸ்லோவாக சார்ஜ் ஆகும். இதை நான் இங்கே சொல்லியே ஆகணும். இப்போ ஒரு Realme டிவைஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஃபீச்சரை வந்து நீங்கள் கண்டிப்பாக டர்ன் ஆன் பண்ணணும்.
அப்படியுமே இங்கே வந்து ரியல்மி அவ்வளோ நல்லா பண்ணலை அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். எங்களோட யூனிட்டில் இந்த ஃபீச்சர் வந்து 12 மணி நைட்டில் வந்து டேர்ன் ஆன் ஆச்சு. 6 மணி காலையிலக்குள்ளேயே வந்து 100% சார்ஜ் வந்து இது ஆயிடுச்சு. ஸோ பேசிக்காக நம்ம எழுந்திரிச்சு பார்த்த உடனே நம்ம ஃபோன் வந்து ஒரு 100% சார்ஜில் இருக்கும். ஸோ உங்கள் டேவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கூடவே இப்போ வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் டிபேட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேட்ரி ஹெல்த் முக்கியம், அப்புறம் வந்து ஃபாஸ்டரான சார்ஜிங், இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கோம். ஆனாலுமே இங்கே ரியல்மி வந்து ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரியல்மி யூஐ எங்களுக்கு இங்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது சிம்பிளாக இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனாலுமே இங்கே நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம் சென்டர் இருக்குது, அப்புறம் ஃப்ளோட்டிங் மல்டி டாஸ்கிங் பார், கூடவே ஸ்க்ரீன் ஆஃப் ஜெஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறது வந்து ரியல்மி யூஐ 2.0 தான், பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்டு 11. இன்னொரு விஷயம் இங்கே என்ன மாறலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட் சிச்சுவேஷன் இன்னும் மாறலை. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணுன்னா, இப்போது ரியல்மி யூஐ அப்புறம் மியூஐ நல்ல ஃபோன் வாங்கணுன்னா இது கண்டிப்பாக ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். வேறு என்ன இங்கே டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஜாக்ஸ் இன்னும் இந்த செக்மெண்ட்டில் இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம் தான். இங்கே ரியல்மியோட சிக்னேச்சர் டுவல் மோட் ஆடியோக்கும் நம்மளுக்கு ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. 8 Pro வந்து ஒரு ஹை ரெஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷனோட வருது. அது கூடவே வந்து இங்கே லோ லேட்டன்சி இன்-இயர் மானிட்டரிங்க்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற AMOLED ஸ்க்ரீனை அட்வான்டேஜ் எடுத்து ரியல்மி வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை வந்து டிஸ்பிளேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸில் இருக்கிற சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அளவுக்கு ஸ்னாப்பியாக இல்லாட்டியுமே இது நல்லா தான் இருந்துச்சு. நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனலான ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் ஒரு IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து IP53 ரேட்டிங்கும் இருக்குது. இந்த ரெண்டு விஷயமுமே ரியல்மி 8 ப்ரோவில் கிடையாது. இப்போ நம்ம இதில் இருக்க ஹாப்டிக் சிச்சுவேஷன் பற்றி பார்க்கலாம். இங்கே ரியல்மி 8 ப்ரோவில் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் நோட் 10 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான வைப்ரேஷன் மோட்டர் இருந்துச்சு. ஆனாலுமே அது ஒரு சைட் ஆஃப் த கீபோர்டு வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. இங்கே ரியல்மி 8 ப்ரோவில் இது கொஞ்சம் ஈவனாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நாங்கள் VoLTE அப்புறம் Vio வைஃபை ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம். ரெண்டுமே நல்லா தான் வேலை செஞ்சிச்சு. கூடவே ப்ளூடூத் 5.0 கனெக்ஷனும் வந்து ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. இங்கே 5G கிடையாது. பர்சனலாக இப்போது 5G வந்து கன்சிடரேஷனுக்கு வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். இப்போ 2021 ஃபோன் வாங்குறீங்கன்னா இது அவ்வளோவா கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். இப்போ நம்ம ஆப்டிக்ஸ்க்கு போகலாம். ரியல்மி இங்கே ரெட்மிக்கு சரிசமமாக போகிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அட்லீஸ்ட் ஹார்ட்வேரில் பார்க்கும்போது இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு 108 மெகா பிக்சல் Samsung HM2 சென்சர், அது கூட வந்து ஒரு f1.88 லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடியே இந்த சென்சரால் என்ன பண்ண முடியும்னு வந்து பார்த்துருப்போம். இதோட ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாமே இங்கேயுமே இருக்குது. கிறிஸ்பான ஃபோட்டோஸ், நல்ல ஷாலோவான டெப்த் ஆஃப் ஃபீல்ட், கூடவே ஷேடோஸ்லேருந்தும் நல்லா டீட்டெயில்ஸாக புல் பண்ணுது. இங்கே 108 மெகா பிக்சலுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இங்கே இன்னுமே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மிச்சதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். நோட் 10 ப்ரோ மேக்ஸோட கம்பேரிசன் பிக்சர்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஆப்வியஸாக ரியல்மி வந்து ஒரு வார்மரான கலர் டோனுக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த எல்லோ ஸ்கையை பார்க்கலாம். ரெட்மி நோட் 10 ப்ரோ மேக்ஸ் ஒரு கொஞ்சம் கூலரான டோன்ஸ் அப்புறம் நேச்சுரலான க்ரீன்ஸ்க்கு போயிருக்காங்க. பர்சனலாக எனக்கு நோட் 10 ப்ரோ மேக்ஸோட கலர்ஸ் பிடிச்சிருக்கு. இங்கே நீங்கள் இந்த ட்ரீஸோட கலர்ஸை பார்க்கலாம். ரியல்மி வந்து கண்டிப்பாக ஷேடோஸில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து பெட்டராக காமிக்குது. இப்போ நம்ம இங்கே 108 மெகா பிக்சல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது இங்கே வந்து அவ்வளோவா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் தெரியல. ஆனால் சில இடத்துல ரியல்மி 8 ப்ரோ வந்து பேக்ரவுண்டை வந்து கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுது. எஸ்பெஷலாக வந்து இப்போ நீங்கள் வந்து பிரைட்டான சன்லைட்டில் வந்து ஷூட் பண்ணுறீங்கன்னா. ரியல்மி இங்கே வந்து அவங்களோட நைட் மோடில் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பிக்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக 8 ப்ரோவில் வந்து ஷார்ப்பாக வந்துச்சு. இங்கே எக்ஸ்போஷர் டைம் கொஞ்சம் லாங்கராக இருக்கிறதுனால அது கூடவே ஓஎஸும் இங்கே இல்லை. அதனால சில இடத்துல கொஞ்சம் பிளரியாக தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, இங்கே நீங்கள் ஸ்கையில் பார்க்குற டென்ட் வந்து நிறைய இமேஜஸில் வந்து இருந்துச்சு. அப்டேட்க்கு அப்புறமும் இது இருந்துச்சு. யூஸ்வல் மாதிரியே இங்கேயுமே வந்து ப்ரோ நைட் மோடை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் வந்து ரியல்மி அவங்களோட ஸ்டாரி மோடை வந்து எக்ஸ்ட்ரீ சூப்பர் ஜூமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ரியல்மி 8 ப்ரோவில் இதோட அப்கிரேடட் வெர்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து இவங்க கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம மெயின் ஷூட்டர்ஸ்லேருந்து அல்ட்ரா வைடுக்கு போகலாம். இங்கேயுமே கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ப்ரோவில் எடுத்த பிக்சர்ஸ் வந்து கொஞ்சம் சேச்சுரேட்டடான லுக் வந்து கொடுக்குது. சில இடத்துல வந்து இது வந்து ஆக்சுவலாக அன்நேச்சுரலாகவே இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு ரிஸ்ட்ரெயின்டான அப்ரோச்சை வந்து இங்கே கொடுக்குது. நம்ம யூஸ்வலாக நம்ம வீடியோஸில் வந்து மேக்ரோஸ் அப்புறம் டெப் சென்சர்ஸ் பற்றி அவ்வளோவா பேசுறதில்ல. ஆனால் வந்து இந்த 8 ப்ரோவில் வந்து இந்த கேமரா பம்பை பார்த்தீங்கன்னா இந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்புறம் டெப் சென்சர்னால தான் இது வந்து ஒரு ப்ராப்பரான அடுப்பு மாதிரி இங்கே தெரியுது. ஸோ ஜோக்ஸ் எல்லாம் விட்டுடலாம். இங்கே இந்த சென்சர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நோட் 10 ப்ரோ மேக்ஸ் வந்து மேக்ரோ டிபார்ட்மெண்ட்டில் நல்லா பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது இந்த 16 மெகா பிக்சல் கேமரா வந்து நல்லா தான் இருந்துச்சு. இங்கே வியர்டான ஸ்கின் டோன் ஷிஃப்டிங் எதுவும் கிடையாது. இதை வந்து நம்ம நோட் 10 ப்ரோ மேக்ஸில் முன்னாடி பார்த்துருந்தோம். இங்கே பிரைட் லைட்டில் கூட வந்து Realme 8 ப்ரோ ஆக்சுவலாக ஃபேஸை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுது, பேக்ரவுண்டை ப்ளோ பண்ணாமல். போர்ட்ரேட்ஸும் இங்கே நல்லா தான் பண்ணுது. இந்த சேம் கலர் பேலட் தான் வந்து வீடியோலையுமே இருக்குது. இங்கே உங்களால் வந்து 4K 30 FPS வரைக்கும் ஷார்ப்பான ஃபுட்டேஜை வந்து எடுக்க முடியும். ஆனால் இது கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் ரெசல்யூஷனை லோவர் பண்ணி ஃபுல் ஹெச்டிக்கு போனீங்கன்னா ரியல்மியோட அல்ட்ரா ஸ்டடி மோட் வந்து இங்கே வேலை செய்யும். இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மோட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி போர்ட்ரேட் வீடியோ அப்புறம் ஏஐ ஹைலைட் வீடியோ இங்கே இருக்குது. ஆனால் இங்கே புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக உங்கள் பேக்ரவுண்டை வந்து இங்கே ரிப்ளேஸ் பண்ண முடியும் போர்ட்ரேட் வீடியோ மோடில். இங்கே உங்களால் வந்து கரண்ட் சீனரியை வந்து ஷூட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டியுமே இங்கே வந்து உங்கள் கேலரியில் இருக்க எந்த வீடியோவை கூட இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூஷன் நல்லா இல்லாட்டியுமே இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கான்செப்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஓவராலாக வீடியோ கேப்சர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே வந்து கொஞ்சம் சிமிலராக தான் இருந்துச்சு. ஆனாலும் Realme 8 ப்ரோ வந்து கொஞ்சம் அடிஷ்னலான ஃபீச்சர்ஸை வந்து இங்கே கொண்டு வருது. நம்ம இந்த Realme 8 ப்ரோவோட ஒரு குவிக்கான ஓவர்வியூ பார்க்கலாம். பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யூனிக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இங்கே பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது இந்த குவாலிட்டி வந்து AMOLED இருக்குது. ஆனாலுமே இங்கே 60 Hz தான் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸுன்னு பார்க்கும்போது இது ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து போன வருஷத்தோட ப்ராசஸரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்ரி லைஃபும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே வந்து நான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஆனாலுமே இது வந்து ஜென்ரேஷனல் டவுன்கிரேடாக இருக்கிறதுனால ஸோ ஆவரேஜ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சாஃப்ட்வேரும் வந்து இங்கே க்ளீனாக தான் இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஆட்ஸ் இருக்குது. ஃபைனலாக கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய சாஃப்ட்வேர் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஹார்ட்வேரும் நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மொக்கையான ஃபோன் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போ ரெட்மியோட நோட் 10 ப்ரோ அப்புறம் ப்ரோ மேக்ஸ் இருக்கும்போது இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோவை நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ப்ரைஸ் கன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் தெரியாது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் தெரிஞ்ச உடனே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு பிரிண்ட் கமெண்ட்டாக வந்து அஃபிஷியல் ப்ரைஸிங்கை போடுறோம். அங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னோட வேர்டிட் இங்கே என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து 14Kக்கு கம்மியாக வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக ஒரு அமேசிங்கான பை அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது 14 to 18K அப்படின்னு வந்து இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதோட டிசைன் நல்லா தான் இருக்குது. ஸ்மாலரான ஃபுட் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் இருக்குது. இங்கே 108 மெகா பிக்சல் கேமராவும் இருக்குது. ஆனால் 19Kக்கு மேலே இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் இது என்னோட கருத்து தான். இந்த Realme 8 ப்ரோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த சப்ஸ்கிரைப் அப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். பாய்.